இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலியாவும் அதே நேரம் எல்லையே இல்லாத ஒரு சூனியமான விண்வெளியாவும் ஒரே பொருள் இருக்க முடியுமா? ஹம், கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆமா, அதுதான். ஒரு பொருள் எப்படி அதுவாவும் அதே நேரம் அது இல்லாத ஒண்ணாவும் இருக்க முடியும். இது சுத்தமா லாஜிக்குக்கு பொருந்தி வராத ஒரு முரண்பாடா இருக்கு இல்லையா? கண்டிப்பா ஒரு பெரிய முரண்பாடு தான் அது. ஆனா இப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஆதி மூலமே அப்படிதான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எதையும் ரொம்ப ஆழமாக கற்க விரும்பும் உங்களுக்கான பிரத்யேக தேடல் இது. தி லேர்னர் அப்படிங்கிற உங்களுக்கான ரொம்ப ஆழமான ஒரு பயணம். ஆமா, எந்த விதமான கடினமான வார்த்தைகளும் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். கரெக்ட். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் தமிழ் ஆன்மீக இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட 4 வரிகள். சரியா சொன்னீங்க. 472 இருந்து 475 வரையிலான வரிகள் தான் இன்னைக்கு நம்ம தேடலோட மையம். இந்த 4 வரிகள் பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் அது எப்படி ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில அருளா மாறுதுங்கிறதையும் ரொம்ப ஆழமா விளக்குது. சரி, இத விரிவாக பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். இந்த வரிகளை படிக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஒவ்வொரு வரியோட முடிவிலையும் இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆமா, ஒவ்வொரு வரியிலயும் பார்க்கலாம் அத. பரமமே பரம அருட்பெருஞ்சோதி, பரமமே பரம அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒவ்வொரு வரியும் அந்த ஒற்றை சொல்ல தான் முடியுது. இது வெறுமனே ஒரு கவிதைக்காகவோ இல்ல ஒரு ஓசை நயத்துக்காகவோ எழுதப்பட்டதா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது உளவியல் காரணங்கள் இருக்கா? அது வெறும் ஓசை நயம் கிடையாதுங்க. இப்போ மனிதர்களோட மனம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே பல திசைகள்ல சிதறி கிடக்குற ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, எப்பவுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்ட். இந்த தொடர்ச்சியான உச்சரிப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா அது கேட்பவரோட கவனத்தை ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளில மறுபடியும் கொண்டு நிறுத்துற ஒரு கருவியா செயல்படுறத பார்க்க முடியும். ஓ, ஒரு ஆங்கர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்க? ஆமா, அதேதான். இந்த அகவல் வரிகளை நாம மேலோட்டமா பார்த்தா சில தத்துவ வார்த்தைகளோட தொகுப்பு போல தெரியலாம். ஆனா நீங்க கொஞ்சம் ஆழமா உள்ள சென்றால் மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் உண்மைய மிகச் சுருக்கமான குறியீடுகள் மூலமா இது விளக்குது. புரியுது. அந்த முதல் வரியே எடுத்துக்கலாமே. பிரம்மமே பிரம்ம அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. இங்கே பிரம்மம் அப்படிங்கிறது எந்த ஒரு படைப்பும் தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒரு முழுமையான ஒரு பிரம்மாண்டமான அடித்தளம். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. இத நான் ஒரு கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாமா? ஆபரேட்டிங் சிஸ்டமா? ஆம், எப்படி சொல்றீங்க? அதாவது நாம பயன்படுத்துற ஆப்ஸ் எல்லாம் அந்த சிஸ்டத்துல தான் இயங்குது. சில நேரங்கள்ல அந்த ஆப்ஸ் கிராஷ் ஆகலாம். நாம அதை டெலீட் பண்ணிட்டு வேற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா அந்த அடித்தளமா இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு தளமா அது இருக்கு. அது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இடிக்கிற இடம் என்னன்னா, அடுத்த வரியில பரமமே பரம அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு பதுந்தருண் சிவமே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சிவம்னு வருது. இங்க பரமம்னா எல்லாவற்றையும் கடந்த ஒரு உச்சநிலை. சிவம்னா நாம கடைசியா போய் அடைய வேண்டிய அடைக்கலம் அல்லது இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க தொடங்குச்சோ, அதாவது அந்த பிரமம், அதுதான் நாம அடைய வேண்டிய இறுதி இலக்கான சிவமாவும் இருக்குன்னு சொல்றாங்களாம். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஆரம்பமும் முடிவும் ஒன்னா இருந்தா நடுவுல இந்த வாழ்க்கை, இந்த பயணம் இதெல்லாம் எதற்கு? இப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்க. மனிதர்களாகிய நாம தொடக்கம் வேறு முடிவு வேறு அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டு சிந்தனையிலேயே ரொம்ப பழக்கப்பட்டுட்டோம். ஆமா, ஒரு லைன் மாதிரி நினைச்சுக்கிறோம். கரெக்ட். நாம ஒரு புள்ளில பிறக்கிறோம், ஒரு நேர்கோட்ல பயணித்து வேறொரு புள்ளிய, அதாவது முதிர்ச்சியா அடையறோம்னு நினைக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு அந்த தயக்கமே வருது. ஆனா இந்த பிரபஞ்சத்தோட இயல்பு பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோடு கிடையாது. அது ஒரு முழுமையான வட்டம். ஓ, ஒரு சர்க்கிள் மாதிரி. ஆமா, எங்கிலிருந்தெல்லாம் தோன்றியதோ அதுவே தான் எல்லாம் ஒடுங்கும் இடமாகவும் இருக்கு. நீங்க கேட்டீங்களே, ஆரம்பமும் முடிவும் ஒன்னா இருந்தா பயணம் எதற்கு அப்படின்னு. ஆமா, கேட்டேன். அது லாஜிக் இடிக்குதேன்னு தோணுச்சு. அந்த பயணம் ஒரு புதிய இடத்தை அடைவதற்கான பயணம் கிடையாது. நாம ஏற்கனவே எங்க இருக்கோம், எதிலிருந்து வந்தோம் அப்படிங்கறத உணர்வதற்கான ஒரு பயணம் தான் அது. ஆஹா, இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கேன். இதனாலதான் அது தோற்றமான பிரம்மமாகவும் இருக்கு, எல்லாவற்றையும் கடந்த பரமமாகவும் இருக்கு, இறுதியில நம்ம கடைக்கலம் தரும் சிவமாகவும் இருக்கு. இப்ப புரியுது. ஒரு பொருள்
எப்படி தோற்றமாகவும் அதே சமயம் சென்றடையும் இலக்காகவும் ஒரே நேரத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தத்துவார்த்த பார்வைய இந்த வரிகள் உடைத்து காட்டுது. ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப அப்டிராக்டா இருக்கே. அதாவது எல்லாமே ஒண்ணு, தொடக்கமும் முடிவும் ஒண்ணு அப்படிங்கிறது பிரபஞ்ச அளவுல சரியா இருக்கலாம். ஆனா அந்த பிரம்மாண்டமான ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி இந்த பௌதீக உலகத்துல வெளிப்படுது? பௌதிக உலகம்னா நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்திலேயா? ஆமா, ஏன்னா பிரம்மம் பரமம் இதெல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா நமக்கு புரியுற உலகத்துல அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, மூலக்கட்டுரையோட 3வது வரியில ஒரு பெரிய முரண்பாடு வருது. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. எந்த வரிய சொல்றீங்க? அவனோ டவலாய் அருட்பெருஞ்சோதி, அதுவா யலவாய் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரிதான். அவன் அவள் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற ஆண்பாள் பெண்பாள் உயிர்களை குறிக்குது. அது எனக்கு சரி. ஆமா, இருபாலினத்தை குறிக்குது. ஆனா அதுவாகவும் அது அல்லாததாகவும் இருக்குன்னு சொல்றது எனக்கு சுத்தமா லாஜிக்கே இடிக்குதே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருள் எப்படி தானாகவும் அதே சமயம் தானில்லாத ஒன்றாகவும் இருக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது அறிவியல்ல சொல்ற குவாண்டம் இயற்பியலோடு ஒப்பிடலாமா? ஒளியானது ஒரே நேரத்துல துகளாகவும் இருக்கு, அலையாகவும் இருக்குன்னு சொல்றாங்களே, அது போலவா இது? இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்ன அந்த குவாண்டம் இயற்பியல் ஒப்பீடு ஓரளவுக்கு இதுக்கு பொருந்தி வரும். ஒளியை நீங்க அலைன்னு மட்டும் சுருக்கிட முடியாது, துகள்னு மட்டும் ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிட முடியாது. ஆமா, ரெண்டுமாவே செயல்படுது. இங்க என்ன பிரச்சனைனா, மனித மூளை எப்பவுமே இருமைகள்ல, அதாவது பைனரிஸா சிந்திச்சு பழகிடுச்சு. இரவு பகல், நன்மை தீமை, ஆண் பெண், இருப்பது இல்லாதது அப்படின்னு எல்லாவற்றையும் 2 பெட்டிக்குள்ள அடைத்து விடவே நம்ம விரும்புறோம். கரெக்ட், நமக்கு அப்படிதான் யோசிக்க வருது. ஆனா பிரபஞ்சத்தோட ஆதி மூலத்தை புரிந்து கொள்ள முற்படும்போது அந்த இருமை சிந்தனைகளை நீங்க உடைத்தெறியணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மண்பானை இருக்கு. அந்த பானை மண்ணால் ஆனது இல்லையா? ஆமா, மண்ணால் ஆனதுதான். இப்போ அந்த பானை அப்படிங்கிறது அது. ஆனா அந்த பானைய நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அங்க பானை இருக்காது, ஆனா மண் இருக்கும். ஓ, அங்க பானை இல்ல, ஆனா பானையோட மூலப்பொருள் இருக்கு. கரெக்ட். அப்போ அது பானை அல்லாதது. அந்த ஜோதி படைக்கப்பட்ட பிரபஞ்சமாகவும், அதாவது பானையாகவும் இருக்கு, படைக்கப்படாத எல்லையற்ற வெற்றிடமாகவும், அதாவது மண்ணாகவும் இருக்கு. ஆஹா, இது ரொம்ப தெளிவா புரியுது. எல்லா வடிவங்களுக்குள்ளும் அது இருக்கு, ஆனா எந்த வடிவத்துக்குள்ளும் அது சிறைப்பட்டு போகல. அதனாலதான் அது அவனாகவும் இருக்கு, அவளாகவும் இருக்கு, அதுவாகவும் இருக்கு, அது அல்லாத ஒன்றாகவும் இருக்கு. இந்த முரண்பாடு தான் அதோட முழுமைய குறிக்குது. நான் இப்போ அந்த முரண்பாட்டோட ஆழத்தை முழுசா புரிஞ்சுக்கிறேன். நாம அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர நினைக்கும் போதெல்லாம் அது அந்த வரையறையை தாண்டி விரிவடையுது. ஆமா, அதனாலதான் அது எல்லை இல்லாதது. சரி, இவ்வளவு பிரம்மாண்டமா பிரபஞ்சம் முழுக்க அந்த இருமையை தாண்டி வியாபிச்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி உதவும்? இதான் என் அடுத்த கேள்வி. கேளுங்க. ஏன்னா அடுத்த வரிகள்ல இது எப்படி ஒரு தனி மனிதனுக்கான அனுபவமா மாறுதுன்னு சொல்றாங்க. நவமா நிலைமிசை அருட்பெருஞ்சோதி எம்பொருளாகி அருட்பெருஞ்சோதி செம்பொருளாகி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. ஆமா, இந்த வரிகள் ரொம்ப நுட்பமானது. இங்க செம்பொருள் அப்படிங்கிறது எந்த கலப்படமும் இல்லாத ஒரு தூய்மையான ஆதிப்பொருள். அதை வேணும்னா ஒரு 24 கேரட் தங்கத்தோட ஒப்பிடலான்னு வைங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை கட்டியாளும் செம்பொருள் எப்படி எனக்கு எம்பொருளாக, அதாவது எனக்கான சொந்தமா என் சொத்தா மாறி எனக்கு அருளை தருது? எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அதாவது எல்லையே இல்லாத ஒரு பெருங்கடல் எப்படி என் உள்ளங்கையில ஒரு சின்ன நீர்த்துளியா என் தாகத்தை தீர்க்க முடியும்? இது எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் ஒரு சக்தி எங்கோ தூரத்துல விண்வெளியில் இருக்குன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு அதனால என்ன பயன்? எந்த பயனும் இல்லையே, அது பாட்டுக்கு எங்கேயோ இருக்கு. ஆமா, அந்த தூரத்தில் இருக்கும் சக்தி எப்ப ஒருவருக்குள்ளேயே இறங்கி அவருக்கான எம்பொருளாக மாறுதோ அப்பதான் அருள் அப்படிங்கறதே சாத்தியமாகுது. இந்த வரிகள்ல நவமா நிலை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? ஆமா, கவனிச்சேன். நவமா நிலைனா என்ன? இது 9ஆம் நிலை அல்லது ஒரு புதிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பிரம்மாண்டமான சக்தி மனிதனுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற அந்த பெரிய தூரத்தை கடந்து மனிதனோட உணர்வு நிலைக்குள்ள ஒரு புதிய தளத்துல இறங்குது. ஓ, அதுவா இறங்கி வருதுன்னு சொல்றீங்க? ஆமா, எப்படி ஒரு பெருங்கடல் முழுவதும் நமக்கு குடிநீரா இல்லனாலும் அதுவே ஒரு மேகமா மாறி மழையா பொழிஞ்ச ஒரு சின்ன குட்டையில தேங்கி உங்க தாகத்தை தீர்க்குதோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும் நடக்குது. பாவ், அந்த பெருங்கடல் மழை உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு.
அந்த செம்பொருள் தத்துவ புத்தகங்கள்ல உறங்கும் கோட்பாடா இல்லாம உங்க உள்ளத்துக்குள் ஒரு பொக்கிஷமா உங்க சொந்த பொருளா, அதாவது எம்பொருளா சுருங்கி வருது. அப்படி அது எம்பொருளா மாறும்போது தான் உங்களுக்கு அது அருளை வழங்குது. அந்த மெக்கானிசம் கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு மேலிருந்து கீழான பயணம். தொலைவில் இருக்கிற ஒரு மாபெரும் சூரியன் வந்து குளிரில் நடுங்கும் ஒரு மனிதனுக்கு இதமளிக்க அவன் கைகளுக்குள் ஒரு சிறு நெருப்பா மாறி வர்றது மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒப்பீடு இது. அப்போ அந்த செம்பொருள் என் சொந்த பொருளா எம்பொருளா மாறி எனக்கு அருளை கொடுத்துருச்சு. ஆனா இதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஏன்னா நாம இப்போ மூலக்குறிப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, கடைசி 2 வரிகள். இதுல ஒரு நிலை இதுவே அருட்பெருஞ்சோதி, உயர்நிலை எனுமொரு அருட்பெருஞ்சோதி, திருநிலை மேவிய அருட்பெருஞ்சோதி, சிவமே சிவமே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடியுது. கரெக்ட். இந்த வரிகள்ல நிலை அப்படிங்கிற வார்த்தைய அடுக்கிட்டே போறாங்க. ஒரு நிலை, உயர்நிலை, திருநிலை அப்படின்னு. இதெல்லாம் என்ன? ஒண்ணுன்னா நம்ம தாண்டி போக வேண்டிய ஆன்மீக படிக்கட்டுகளா இது? ஆமா, படிக்கட்டுகள்னு கூட சொல்லலாம். அப்படி படிக்கட்டுகள்னா ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு நான் எப்படி போகவேன்? ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறேன்னா எப்படி இந்த உயர்நிலையோ அல்லது திருநிலையோ அடைய முடியும்? அந்த மாற்றம் எப்படி நடக்குது? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். நீங்க இதால படிக்கட்டுகள் அப்படிங்கிற கோணத்துல தான் பார்க்கணும். ஆனா இது எப்படி நடக்குது? இதோட மெக்கானிசம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா, நான் அதை தான் யோசிக்கிறேன். அது தானா நடக்குமா? அங்கதான் அந்த முதல் படியான ஒருநிலை அப்படிங்கிற வார்த்தை முக்கியத்துவம் பெறுது. மனித மனம் இயல்பாகவே பலவாக சிதறி கிடக்கிற ஒண்ணுன்னு நான் முதலியே சொன்னேன் இல்லையா? ஆமா. நம்ம கவனம் எப்பவுமே சிதறிதான் இருக்கும். ஆனா எப்போ அந்த அருள், அதாவது அந்த எம்பொருள் உங்களுக்குள்ள வருதோ அப்போ உங்க மனமும் அறிவும் சிதறல்கள் இல்லாம ஒட்டுமொத்தமா குவிந்து ஒரு புள்ளியில நிக்குது. அதுதான் ஒரு நிலை. ஓ, ஃபோக்கஸ் ஆகுது. ஆமா. இப்போ ஒரு பூத கண்ணாடிய வச்சு சூரிய ஒளிய ஒரு மையத்துல குவிச்சா என்ன நடக்கும்? அங்க ஒரு அதீத வெப்பம் உருவாகி நெருப்பு பத்திக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா காகிதம் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க மனம் ஒரு நிலையில குவியும் போது அது உங்க சாதாரண உணர்வு தளத்தை எரிச்சு இயல்பாகவே உங்களை அடுத்த நிலைக்கு உந்தி தள்ளுது. அதுதான் அந்த உயர்நிலை. ஆஹா, அப்போ அந்த குவியும் தன்மை என்னைய உயர்த்தும் ஒரு விசைப்பொறியா செயல்படுதா? ஆமா, ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுது. அப்போ அந்த ஒரு நிலை தான் என்னை மேல் நோக்கி செலுத்துகிற ஒரு ராக்கெட் என்ஜின் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா அப்படி சொல்லலாம். அந்த உயர்நிலையின் உச்சத்துல தான் முற்று பெற்ற தெய்வீகமான திருநிலை இருக்கு. இந்த திருநிலையை அடையும் போது என்ன நடக்குதுன்னா மீண்டும் அது சிவமே சிவமே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடியுது. திரும்பவும் சிவம் வந்துருச்சு. ஆமா, நாம விவாதத்தோட தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஆரம்பமும் முடிவும் ஒன்னா இருக்கேன்னு. அந்த தொடக்கத்துல அண்டத்தின் பறந்து விரிந்த பெருநிலையா இருந்த அந்த சிவன் தான் இப்போ ஒரு தனி மனிதனோட உள்ளத்துல மலரும் திருநிலையா நிக்குது. என்ன ஒரு ஆழமான பயணம் இது. அதாவது ஒரு மனிதன் சிதறிய நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு அங்கிருந்து உயர்நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியில அந்த ஆதி மூலத்தோடவே ஒத்தி செய்கிறான். இது ஒரு முழுமையான வட்டம். அந்த வட்டத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒளி வியாபித்திருக்கு. ஒரு சில வரிகளுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட தோற்றத்துல ஆரம்பிச்சு ஒரு தனி மனிதனோட உச்சகட்ட ஆன்மீக மலர்ச்சி வரைக்கும் ஒரு மாபெரும் வரைபடத்தையே வரைஞ்சு காட்டிட்டாங்க. ஆமா, ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது. பிரம்மம் அப்படிங்கிற எல்லையற்ற ஆதி மூலம் எப்படி இருமைகளை தாண்டி அவன் அவள் அது அதுவல்லாதது அப்படின்னு எல்லாமாய் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்படி குறுக்கப்பட்டு நமக்கான எம்பொருளா மாறி அருளை தருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரிதான். அந்த அருளை கொண்டு நம்முடைய சிதறிய மனம் எப்படி ஒரு நிலைக்கு குவிந்து அங்கிருந்து ஒரு பூதக்கண்ணாடி ஒளிய குவிக்கிற மாதிரி உயர்நிலைக்கு உந்தி தள்ளப்பட்டு கடைசியா திருநிலையை அடையுதுங்கிற மெக்கானிசமும் இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதுதான் இந்த வரிகளோட உண்மையான சிறப்பு. அருட்பெருஞ்சோதிங்கிறது வெறும் ஒளிய குறிக்கிற சொல் மட்டும் கிடையாது. அதுவே தொடக்கம், அதுவே பயணம், அதுவே இலக்கு அப்படிங்கறத இந்த விவாதம் ரொம்ப ஆழமா பதிய வச்சிருக்கு. உண்மைதான். நம்ம எவ்வளவு சிக்கலான தகவல் தொழில்நுட்பம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த மாதிரியான வரிகள் நம்மை திரும்பி ஒரு அமைதியான உறுதியான மையப்புள்ளிக்கு அழைத்து செல்றத நாம உணர முடியும். நிஜமாவே ஒரு பெரிய அமைதி கிடைக்குது. அந்த மையப்புள்ளியிலிருந்து பார்க்கும்போதுதான் நம்மளோட எல்லா முரண்பாடுதலும் குழப்பங்களும் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் இந்த தேடலோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களிடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன். ஒவ்வொரு வரியின் முடிவிலும் இந்த அருட்பெருஞ்சோதிங்கிற சொல் ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னு. இப்போ எனக்கு தோன்றுவது என்னவென்றால், இந்த தொடர் உச்சரிப்பு வெறும் புத்தகத்துல படிப்பதற்கான ஒரு வரி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இதை நீங்க வாய் விட்டு ஒலிக்க செய்யும் போதே அந்த ஒளியே உங்களை சிதறிய மனதிலிருந்து ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு உளவியல் கருவியா, ஒரு வாகனமா செயல்படுது. நாம விவாதிச்ச அந்த படிக்கட்டுகளில் ஏறுவதற்கான சாவியே அந்த சொல்லில தான் இருக்கு போல. ரொம்ப அழகான ஒரு புரிதல் இது. நீங்களே இதை ஒருமுறை உச்சரித்து பாருங்கள். அருட்பெருஞ்சோதி அந்த அதிர்வு உங்கள் மனதை குவிக்கிறதா என சிந்தித்து பாருங்கள். எங்களோடு இணைந்து இந்த ஆழமான தேடலில் பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.